வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன பொம்மைக்குள்ளே தொப்பி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஆரஞ்சு கலர் பாசியும் லைட் ப்ளூவிலையும் அந்த பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 5mm இந்த பாசி வச்சு தான் கொறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். 2 சைடுமே ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஊசி எத்தனை நம்பர் அப்படின்ட்டு சிலவங்க கேட்குறாங்க. அந்த நம்பரே நான் சொல்லிடுறேன். பாருங்கள், 7ஆம் நம்பரு இந்த ஊசி தான். இந்த கம்பெனி ஊசி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், 7ஆம் நம்பர். இதில் வந்து 25 ஊசி இருக்கும். இப்படி வாங்கி வச்சுருக்கேன். அதில் தான் சிலது நம்ம பாசி கோர்க்கும் போதே உடஞ்சும் போயிடும். ஆனாலும் என்னால் பாக்கெட்டாட்டு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஊசி தான் இப்போ இந்த ட்ரெயினில் கோர்த்து வச்சுருக்கேன். லேசாக இந்த நுனியை வந்து இந்த கட்டிங் பிளேயர் வச்சு லேசாக நச்சிட்டு நம்ம உள்ளே கோர்த்தோம்னா அழகாக ஈஸியாக கோர்த்துரும். நான் இதை தான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா ட்ரெயின் வச்சு கோர்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உள்ளே கொடுத்து எடுக்கும்போதெல்லாம் ஊசி போட்டுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து நம்ம 5 மணிப்பூ தான் போட போகிறோம். இதில் ஒரு 5 பாசி போட்டுக்கிடலாம். ஆரஞ்சு கலரில் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 5 பாசி போட்டிருக்கேன். இப்போ இதில் கடைசியாட்டு போட்ட 5ஆவது பாசியில் இன்னொரு சைடில் உள்ள ட்ரெயின் எடுத்து நான் இப்படி குறுக்க விட போகிறேன். பாருங்கள், குறுக்க விட்டுட்டு 2 ட்ரெயினையுமே நம்ம சென்டர் படுத்திக்கிடலாம். இப்படி ஒரே இதாக பிடிச்சிட்டாக்கி நமக்கு இதில் வந்து சென்டரில் வந்துடும். பாருங்கள், இப்போ 5 மணிப்பூ போட்டாச்சு. பாருங்கள், ஒரு 5 மணிப்பூ போட்டாச்சு. அடுத்த ரவுண்ட் போடும்போது நம்ம நீல கலர் போட போகிறோம். அடுத்தது வந்து 6 மணிப்பூ போடணும். அப்போ நமக்கு இதில் ஒரு பாசிக்குள்ளோடி ட்ரெயின் இருக்குது. அதனால் இந்த சைடில் 5 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 6 மணிப்பூ போட்டாச்சு. அடுத்தது இதில் நம்ம பக்கத்து பாசியில் இந்த வலது பக்கத்தில் இருக்க ஊசியை கொடுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ நமக்கு 2 பாசி உள்ளே இருக்குது. ட்ரெயின் உள்ள 2 பாசி இருக்குது. இப்போ 4 பாசி போட்டுடலாம். அதில் 6 மணிப்பூ தான் போடணும். அதனால் இப்போ நமக்கு 2 பாசி ட்ரெயின் உள்ளே இருக்குது. 4 பாசி போட போகிறேன். பாருங்கள், 2ஆவது பூ போட்டாச்சு. இன்னும் நம்ம வலது பக்கத்தில் உள்ள ஊசியை இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். இதே போல் தான் போட போகிறோம். சுற்றியுமே நமக்கு 5 பூ போடணும். இப்போ 2 பூ போட்டாச்சு. இன்னும் 2 பூ போடுங்க. கடைசி பூ போடும்போது பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 4 பூ போட்டாச்சு. நம்ம இப்போ வலது பக்கத்தில் உள்ள ஊசியை இந்த ஆரஞ்சு கலர் பாசியில் நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு முதல்ல போட்ட பூவில் நம்ம ஒரு பாசி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஒரு பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு நமக்கு இப்போ 3 பாசி ட்ரெயின் உள்ளே இருக்குது. 3 பாசி இந்த நீளத்தில் போட்டுடலாம். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ நம்ம பக்கத்து பாசியில் இந்த ஊசியை கொடுத்து எடுத்துக்கிடலாம். 2 பாசி எடுக்கணும். இப்படி நடுவில் போடும்போது நமக்கு இந்த 2 பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு பாருங்கள், 2 ரவுண்டு முடிச்சிட்டோம். இப்போ 3ஆவது ரவுண்டு போட போகிறோம். 3ஆவது ரவுண்டில் முதல்ல 2 பாசி இருக்குது ட்ரெயின் உள்ள. ஒரு 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 4 பாசி போட்டிருக்கேன். இப்போ 4ஆவது பாசியில் இன்னொரு ட்ரெயினை நம்ம குறுக்க விட்டு எடுத்துடலாம். அடுத்தது இந்த ஒரு பாசிலேயும் தான் நம்ம கொறுக்கணும். முக்கில் வரும்போது பாருங்கள், இந்த சைடில் வரும்போது இந்த ஒரு பாசியும் தான் எடுக்கணும். பாருங்கள், இதில் வரும்போது இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். இந்த இடத்துல வரும்போது இந்த ஒரு பாசியும் தான் எடுக்கணும். பாருங்கள், இதில் 4 பாசி இருக்கக்கூடியதில் இந்த ஒரு பாசியும் எடுக்கணும். நடுவில் வரும்போது இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். இப்போ இது வந்து இந்த சைடில் தான் எடுத்திருக்கேன். ஒரு பாசி எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ இதில் 5 மணிப்பூ போடணும். 3 பாசி போட்டுடலாம். 3ஆவது பாசியில் அந்த பக்கத்தில் உள்ள ஊசியை குறுக்க விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ 6 மணிப்பூ, அடுத்தது 5 மணிப்பூ. இனி இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். இப்போ நடுவில் உள்ள இடத்துல போட போகிறோம். அப்போ நமக்கு அந்த சைடு ஒரு பூவில், இந்த சைடு பூவில் ஒரு பாசியும், இந்த சைடு பூவில் ஒரு பாசியும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள், 2 பாசி எடுத்தாச்சு. இப்போவும் இதில் 6 மணிப்பூ தான் வரணும். ஆனால் பாசி 3 தான் போட வேண்டியிருக்கும். இனி இதே மாதிரி தான் எல்லாமே. இது ஒரு பாசி எடுக்கும்போதும் 3 பாசி தான் போடணும். 2 பாசி எடுக்கும்போதும் 3 பாசி தான் போடணும்.
இப்படி போட்டுகிட்டே வர வேண்டியது தான். கடைசி பூ போடும்போது பார்க்கலாம். பாருங்கள், எல்லா பாசியும் போட்டு முடித்தாச்சு. இப்போ கடைசி பூ போட போகிறோம். கடைசி பூவில் இந்த பாசி கீழே உள்ளது ஒரு பாசி எடுக்கணும். நம்ம முதல்ல போட்ட பூவில் ஒரு பாசியும் எடுக்கணும். எடுத்துகிட்டு நமக்கு இப்போ 3 பாசி இருக்குது ட்ரெயினுள்ள. 2 சைட்லேயும் நமக்கு 6 மணிப்பூ இருக்குது. இதில் 5 மணிப்பூ தான் வரணும். அப்போ 2 பாசி போட்டு இந்த ரவுண்டை நம்ம முடிச்சிடலாம். 1 2 3 ரவுண்டு முடிச்சிருக்கோம். இப்போ 4வது ரவுண்டு ஆரம்பிக்க போகிறோம். பக்கத்து பாசியில் இந்த ஊசியை கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததும் 6 மணிப்பூ தான் போட போகிறோம். ஒரு நீலம், 2 ஆரஞ்சு போட்டுடலாம். 2 ஆரஞ்சு கலர், அடுத்தது ஒரு நீலம். இப்போ இந்த நீல பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை இப்படி குறுக்க விட்டுடலாம். பாருங்க இப்படி வரும். இப்போ நம்ம அடுத்தது எடுக்கும்போது இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். பாருங்க 2 பாசி சேர்த்து எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு 3 பாசி இருக்குது. பாருங்க அடுத்தது போடும்போது 2 ஆரஞ்சும் ஒரு நீலமும் போட்டுடலாம். நீல கலர் பாசியில் இந்த ட்ரெயினை குறுக்க விட்டுடலாம். பாருங்க இப்படி வரும். அடுத்தது நம்ம 2 பாசி எடுக்கணும். இனி அடுத்தது போடும்போது அதே போல் தான் 3 பாசி இருக்குது. 2 ஆரஞ்சும் ஒரு நீலமும் போட்டுடலாம். 2 ஆரஞ்சு ஒரு நீலம். இது போல் தான் எல்லாமே இந்த சுற்றியுமே போட்டுட்டு வரணும். இந்த சைடில் எல்லாமே 2 பாசியாக ஆரஞ்சு கலர் வரணும். இதே போல் போட்டு எடுத்துக்கிடுங்க. பாருங்கள் இப்போ கடைசி பூ போட போகிறோம். இந்த 2 பாசியும் எடுக்கணும். அதே மாதிரி நம்ம முதல்ல போட்ட பூவிலையும் ஒரு பாசி எடுக்கணும். 3 பாசி சேர்த்து நம்ம இப்போ எடுத்தாச்சு. இந்த சைடில் ஒரு பாசி, அப்போ 4 இருக்கும். 2 ஆரஞ்சு கலர் போட்டுடலாம். பாருங்கள் போட்டு முடித்தாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கும் போதும் இதே மாதிரி தான். இந்த பூவில் ஒரு பாசியும் இந்த பூவில் ஒரு பாசியும் இப்போ நமக்கு ட்ரெயின் உள்ளே இருக்குது. அடுத்தது ஆரஞ்சு கலரில் 5 பாசி போடணும். 5 பாசி போட்டுடலாம். பாருங்கள் போட்டாச்சு. அடுத்தது இந்த 2 பாசியும் சேர்த்து எடுத்துக்கலாம். இதில் இந்த பூவில் ஒரு பாசி, அடுத்த பூவில் ஒரு பாசி, 2 பாசி சேர்த்து எடுத்துருக்கோம். இப்போ 3 பாசி இருக்குது. 4 பாசி போட்டுடலாம். அதில் 4 பாசி போட போகிறோம். பாருங்கள் பக்கத்து பாசிலெல்லாம் கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம சுற்றியுமே ஒவ்வொரு 4 பாசி போட்டு கோர்த்துட்டு எல்லா இடமும் சுற்றி இதே மாதிரி போட்டு முடிச்சிருங்க. பாருங்கள் இப்போது கடைசி பூ போட போகிறோம். 4 பாசி ட்ரெயினில் இருக்குது. 3 பாசி கோர்த்து வச்சுருக்கேன். 3வது பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். நீங்கள் இந்த ரவுண்டு போடும்போது எப்போவுமே எந்த ரவுண்டு போடும்போதுமே பாருங்கள் இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கக்கூடாது. அதாவது இந்த பூவில் ஒரு பாசியும் இந்த பூவில் ஒரு பாசியும் மேலே இருக்கிறதுல 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். ஒரே பூவில் 2 பாசி மேலே இருக்கிறதுல சேர்த்து எடுக்கக்கூடாது. பாருங்கள் அதே மாதிரி தான் எடுத்து பூ போடணும். இப்போ நம்ம இந்த பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடலாம். அடுத்தது வெள்ளை பாசி போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல 4 பாசி போட்டுடலாம். 4 பாசி போட போகிறேன். 4வது பாசியில் குறுக்க விட்டு எடுத்துருக்கேன். அடுத்தது நம்ம
இந்த பாசியை சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ 6 மணிப்பூ போட்டிருக்கோம். இப்போ நமக்கு 2 பாசி டொயின் உள்ளே இருக்குது. 3 பாசி போட்டுடலாம். இதில் வந்து 5 மணிப்பூ போட போகிறோம். ஒரு 6 மணிப்பூ, ஒரு 5 மணிப்பூ இதே மாதிரி போட்டு ரவுண்டாக சுற்றியுமே எடுக்கணும். இன்னொரு பூவும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 5 மணிப்பூவில் போட்டிருக்கோம். இப்படி போட்டுட்டு பாருங்கள் இதே மாதிரி எடுத்தாச்சு. இனி நம்ம அடுத்தது எடுக்கும்போது 2 பாசி சேர்த்து எடுக்கணும். பாருங்கள் 2 பூவிலேருந்து ஒவ்வொரு பாசி எடுத்துருக்கோம். பாருங்கள் ஒரு 6 மணிப்பூ, ஒரு 5 மணிப்பூ, அடுத்தது 6 மணிப்பூ. முதல்ல நம்ம இந்த 2 பாசியில் ஆரம்பிக்கும்போது 6 மணிப்பூ போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 5 மணிப்பூ. இதே மாதிரி கரெக்டாக போட்டுகிட்டே இருந்தால் கரெக்டாக வரும். பாருங்கள் இந்த மேலே உள்ள ஒரு பாசி எடுக்கும்போது 5 மணிப்பூ வரும். அப்போ தான் நமக்கு சுற்றி ரவுண்டாக வரும்போது கரெக்டாக வரும். அடுத்தது இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கும்போது பாருங்கள், இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கும்போது 6 மணிப்பூ போடணும். இந்த 7 மணிப்பூவில் நடுவில் ஒரு பாசி இருக்கிறது இது போடும்போது இதை எடுக்கும்போது 5 மணிப்பூ போடணும். இதே மாதிரி தான் முதல்ல நம்ம முடித்த உடனே ஆரம்பிக்கும்போது 6 மணிப்பூ போட்டோன்னா 5, 6 இப்படி ரவுண்டாக வந்துக்கிட்டே இருக்கும். போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ கடைசி பூ போட போகிறோம். கடைசி பூ போடும்போது கீழேருந்து ஒரு பாசி எடுத்துட்டு சைட்லேயும் ஒரு பாசி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் 2 சைட்லேயுமே 6 மணிப்பூ தான் இருக்குது. நடுவில் நமக்கு 5 மணிப்பூ தான் போடணும். அப்போ 3 பாசி டொயின் உள்ள இருக்குது. 2 பாசி போட்டுடலாம், வெள்ளை கலர் பாசி. அவ்வளோதான், தொப்பி ரெடி ஆயாச்சு. பாருங்க இனி இதில் நான் அந்த டொயினை எல்லா இடத்துலையுமே சுற்றி கொறுத்து எடுத்துக்கிட போகிறேன். டொயின் நீளமாக இருக்குது. கொறுத்து எடுத்துட்டு இந்த பட்டர்ஃப்ளையை பாருங்கள் இதே மாதிரி இதில் எப்படி வச்சு கொடுத்துட போகிறேன். பாருங்கள் கொஞ்சம் இந்த டொயினில் இந்த பக்கம் இது வரையும், இந்த டொயினை இது வரையும் கொண்டு வந்து இதில் ஒரு நாட் போட்டுடலாம். பாருங்கள் இப்படி இப்படி கொடுத்து எடுத்துடலாம். அப்போ நமக்கு இது ரவுண்டாக இருக்கும் இந்த பாசி. பாருங்கள் டொயினை இப்படி சுற்றியுமே எடுத்து கொண்டு வந்தாச்சு. பாருங்கள் இப்போ இதில் வந்து இதிலெல்லாம் டொயின் இல்லாமல் இருக்கும். நமக்கு இப்போ இதில் டொயின் வந்திருக்கு. இது கூட சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி நான் இந்த பக்கத்தில் இந்த பாசியை இப்படியே கொடுத்து இந்த டொயினை இப்படி கொடுத்து இங்கே கொண்டு வர போகிறேன். அதே மாதிரி இந்த ஊசியையும் இந்த பக்கத்தில் இருந்து கொடுத்து இங்கே எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த பட்டர்ஃப்ளை அதில் வச்சு விடாதுக்கு பாருங்கள் இதே மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். பாருங்கள் டொயினை இப்போ ஒரே இடத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு இனி இதில் 2 ஊசியும் சேர்த்து வச்சுட்டு இந்த பட்டர்ஃப்ளையை கொடுத்துட போகிறேன். கொடுத்துட்டு பாருங்கள் இதே மாதிரி இப்படி வச்சுக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஆரஞ்சு கலர் பாசியில் சென்டரில் கொண்டு வந்திருக்கேன். இதிலன்னா 2 பாசி கூட கொண்டு வரணும். இதில் வந்து ஒரு பாசி தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த பக்கத்தில் கொண்டு வந்து இந்த டொயினை ஒரு டொயினும் இந்த பாசியில் அந்த பக்கம் மட்டும், ஒரு டொயினும் இந்த பக்கம் மட்டும் கொடுத்து நம்ம கொண்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ இது நேரே நின்றுக்கிடும். பாருங்கள் அழகாக இருக்குது. இனி இந்த டொயினை இதை ஒரு இந்த சுற்றி வந்து கொண்டு வந்து இந்த பக்கத்தில் கொண்டு வந்து நாட் போட்டுற போகிறேன். ஒரு இடத்துல வந்துடும் டொயினு. பாருங்கள் இப்போ நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கத்தில் உள்ள டொயினை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் உள்ளதையும்
பாருங்கள் ஒரே இடத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்தாச்சு. இனி இப்போ இதில் நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு பக்கத்தில் 2 பாசியில் கோர்த்து விட்டுட்டு கட் பண்ணிட போகிறேன். இப்போ அழகான தொப்பி ரெடி ஆயாச்சு. அப்படி நாட் போட்டுலாம் நிறுத்தி நாட் போட்டுட்டு இதை இப்படி பக்கத்தில் கொடுத்துடலாம். இதை இந்த பக்கமாக கொடுத்து விட்டுடலாம். கொடுத்து விட்டுட்டு நான் கட் பண்ணிட போகிறேன். பாருங்கள் இதை உள் பக்கமாக எடுத்துட்டு அப்போ நமக்கு வெளியே தெரியாது. உள் பக்கமாக எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள் அழகான தொப்பி ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.